மாயாஜாலம் மாயாஜாலமோ எங்கே இந்த பயணம் போகுமோ மாயாஜாலம் மாயாஜாலமோ எங்கே இந்த பயணம் போகுமோ முன்னாடி நிமையின் நாளை தனிமை பின்னால் என்னாகும் சொந்தம் கரைந்து சோகம் நிறைந்தால் நெஞ்சம் புண்ணாகும் தொலைந்த வாழ்வை அலைந்து தேடி அடைவாளோ Never be alone. Never ever be alone. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அங்க யாரோ உட்கார்ந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் பார்க்கறேன் மேடம். ஹெல்ப் பண்ணுங்க. யாரோ உட்கார்ந்திருக்காங்க. ஏய் இவன் டீ கடைக்கிட்ட நின்னு பண்ணு. பைத்தியக்காரன். எந்த கார் நின்னு ஏறி உட்கார்ந்துருவான். டேய் எடமல வெளியா வாடா. டேய் வெளிய வாடா. டேய் வெளிய வாடா. புரியவனே. டேய் எடமல வெளிய வாடா. டேய் போ. டேய் விடுங்கடா. அது என் காரு. போடா. என் காரு. Thank you. Okay, Thank you madam. so much. Okay, madam. Thank you. Oh my God. சுத்தம் துன்பம் குத்தம்
ஹாய் பிரியா. சாரி டே, எனக்கு வர முடியல. இட்ஸ் ஓகே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு மீட் பண்ணலாமா? தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, பை பை. பை. Pudi, 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 pudi. Come on, come on, come on. Come on.
ஹாய் ஐம் ஜான். ஐம் பிரியா. நீங்க யாராவது தேடிட்டு இருக்கீங்களா? நோ. என்ன என்ன ஏன் ஃபாலோ பண்றீங்க? அது உங்களை ஃபாலோ பண்ணல, உங்களுக்கே தெரியாம உங்களை போட்டோ எடுத்தேன். ஓ எங்க காட்டுங்க. ஓ அமேசிங். Say this. Thank you. See you again. Bye. 1 minute. Hey. இந்த இடத்துக்கு புதுசா? Yeah. எங்க தங்கி இருக்கீங்க? See the beach house there? Just there. That's nice. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா பார்ப்போம். Bye. யாருமா நீ?
தாத்தா நான் ரம்யா ஃப்ரெண்ட். யாருங்க அது? யாரோ ரம்யாவோட ஃப்ரெண்டா. உன் பேர் என்னம்மா? பிரியா. சரி பாட்டி வரேன். சரிம்மா போயிட்டு வா. ஏமா நீ தனியா ஒருத்தி எங்க தெரியாத உஷாரு. யாரது? இவன் பேரு அருண், என் காலேஜ் மேட். ரொம்ப நல்ல பையன். அதுக்கு லவ் பண்ணிட்டியா? என்னடி, அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாரு. சின்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா? இல்லக்கா, அந்த வேலையை நீ தான் பண்ணணும். அப்படின்னா நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். என்னடி உனக்கு இவ்ளோ தைரியம் வந்திருக்கு? இல்ல பிரியா, எனக்கு ஒரு தைரியமும் இல்ல. நீ இல்லாம எந்த வேலையும் நடக்காது. அப்பாவை எப்படியாவது ஓகே சொல்ல வச்சுடு ப்ளீஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவரை மீட் பண்ண. ஓகே டன். ஹலோ ஹாய். ஹாய் அருண். How are you? உங்களை பத்தி சாந்தி சொன்னா ரொம்ப ஃபாலோ பண்ணுவீங்களோ? ஏய் பிரியா. ஹலோ. சாரி ஹலோ, ஃபாலோ பண்ணலங்க, லவ் தாங்க பண்றேன். நம்ம லாங்குவேஜ்ல ஃபாலோயிங்னா லவ், லவ்னா ஃபாலோயிங். அக்கா. இல்லைங்க, உங்க அப்பாவை நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் பயமா இருக்குங்க. அப்பாவே ஃபாலோ பண்ணுவீங்களோ? Don't worry. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். Thank you. Thank you அக்கா. உள்ளவாமா. அப்பா நான் வந்ததை எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த திறமை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். எந்த வேலை செஞ்சாலும் பயபக்தியோட செஞ்சா வெற்றி நம்மளை தேடி வருமா. அதை விட்டுட்டு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தா முன்னாடி போ வழி இல்லாம நிப்போம். உங்க அம்மா உங்க 2 பேரையும் என்கிட்ட விட்டுட்டு அவ போய் சேர்ந்துட்டா. அவ என்னோட இருந்ததுனாலயோ இல்ல நீங்க பிறந்ததுனாலயோ இவ்வளவு சொத்துக்கு நான் அதிபதி ஆயிட்டேன். இந்த அப்பாவுடைய பேர், புகழ், பணம் எல்லாமே உங்க 2 பேருக்கு தானம்மா. அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துட்டேன். ஊருக்கு போய் சேர்ந்துட்டான்னு சொன்னம்மா. ஏமா என்ன கேட்காம என்கிட்ட வரமாட்டாமா. நீ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்க, அது என்னன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீயே சொல்லு. அப்பா, சாந்தி ஒரு பையனை காதலிக்கிறான். அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீங்க ஊன்னு சொன்னா. காதல் வேற, வாழ்க்கை வேற, நம்பிக்கை வேற. என் மேல வச்ச நம்பிக்கையால் தான் இவ்வளவு பெரிய சாந்தி பிரியா கம்பெனிக்கு சேர்மனா இருக்கேன். உங்க நம்பிக்கை வீண் போகாதுப்பா. அது என்னமோ தெரியல, எந்த குறையும் இல்லாம கண்ணும் கருத்துமா வளர்த்தாலும் காதல்னு வந்துட்டா பெத்தவங்களை தூக்கி போட்டு போறாங்களே. இந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்னால புரிஞ்சுக்க முடியல. சரி, நாளைக்கு அவனை வர சொல்லு, நான் அவனை பார்க்கணும். சொல்லுங்க. ஆமா, அது மொத்த பில்லு 47 லட்சம் ரூபாய். அதிகமாக இருந்தால் 7 லட்சம் ரூபா குறைச்சுங்க, அவ்வளோதானே. நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான்? நான் அருண். என்ன படிச்சிருக்கீங்க? ஃபைனல் இயர் BBM சார். காதலிக்கிறது தப்பு இல்லை. எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் அதிகாரம் மட்டும் போதாது, அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். நீ செஞ்சதை தப்புன்னு சொல்லல, அது ஓ இஷ்டம். கல்யாணம் கூட பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி நீ உன் சொந்த காலில் நிக்கணும். அது இருக்கட்டும், நான் என்ன கேட்கிறேன், என் பொண்ணை என்ன சொல்லி மனசு மாத்தின? சார், நான் ஒன்னும் உங்க பொண்ணு பின்னாடி சுத்தல, உங்க பொண்ணு தான் என் பின்னாடி சுத்தினா. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குது பின்னாடி என்ன நடக்குதுன்னு சரியா தெரியறது இல்ல. அப்பங்காசுல வண்டியை வாங்கிட்டு பின்னாடி நிக்கிற பொண்ணுங்க பார்க்கணும்னு முன்னாடி தூக்குவீங்களே, அதுக்கு பேர் என்ன சொல்லு? சார், அது வீலிங் சார். வீலிங். வீலிங் வீலிங் பண்ணும்போது நீங்க விழுவுறீங்களோ இல்லையோ, அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுங்க உங்க மேல விழுந்துடுறாங்கய்யா. அவங்க விரும்பின ஆளுங்களை பத்தி எல்லாம் தெரியறதுக்குள்ள
அவங்க வீல் இல்லாத வண்டி ஆயிடுறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒழுங்கா படித்து ஒரு வேலையை தேடிக்க. படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். அப்பா என்னாச்சு? அருண் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவனை நல்லா உரசி பார்த்துட்டப்பா. அவன் நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேன் இருக்க கூட லாய்க்கு இல்லப்பா. அப்பா ஐ எம் பிஸி, நான் அப்புறம் பேசுறேன். பிரியா, அப்பா பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துல வந்துடுவேன். ஓகேப்பா. டேக் கேர். அட்வொகேட் ராஜேஷ் ஃபோன் பண்ணுவாரு. என்ன வேலைப்பா? ஒன்றும் இல்லைம்மா, நான் பேசிக்கிறேன். பிரியா, சாந்தி எங்க? சாந்தி ஜாக்கிரதையா பாரு. ஓகேப்பா. பிரியா, அப்பா நம்பிக்கைத்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த கொன்னுட்டியடி. அப்பா நீ என்ன கூப்பிடாத. என் மகளை இருக்க எந்த அருகதையும் கிடையாது. என் முகத்திலேயே முழிக்காத. ஐயா கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. அப்பா 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 கம் டேக் இட். தேங்க் யூ. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கம் வா. சாரி பிரியா, நேத்து லேட் ஆயிடுச்சு, வர முடியல. இட்ஸ் ஓகே டி, பரவாயில்ல. எப்படி இருக்கு பீச் ஹவுஸ்? சூப்பர், ஐ லவ் இட். ரொம்ப நல்லா இருக்கு. பெங்கே இருந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது, என்னால வர முடியல. சாரி டே. நான் அப்போ சிங்கப்பூர்ல இருந்தேன். ஆமா, எப்படி ஆச்சு? அழாத பிரியா. இந்த விஷயத்த மறக்கதான் நீ இங்க வந்திருக்க. ஆனா நான் ஞாபகப்படுத்திட்டேன். சாரியா. இட்ஸ் ஓகே. ஹாய் பிரியா, உட்காருங்க. இன்னைக்கு யார போட்டோ எடுத்தீங்க? அதுக்கு தான் உங்களை தேடி வந்தேன். நீங்க ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா? இல்ல இல்ல, இட்ஸ் மை ஹாபி. ஓ, பட் யூ ஆர் a very good photographer, you know. தேங்க்ஸ். உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? ரீடிங் புக்ஸ். ஆமா, நீங்க தனியா இருக்கீங்களா? ஆமா. ஃபேமிலி? இல்ல, I'm all alone. எனக்கு தனிமையா இருந்து பழகி போச்சு. ஏன்னா வரும்போது நாம என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போறோம்? ஒண்ணுமே இல்லைங்க.
வாழ்க்கையில எல்லாருமே போலித்தனமா வாழ்றாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதான் நான் தனிமையா இருக்கேன். Be alone to be happy. Be happy to be alone. உங்க கூட ஒரு செல்ஃபி? Why not? உங்க கூட பேசிக்கிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. ஒரு காஃபி குடிக்கலாமா? ஓகே. வாங்க. Come, we'll go. Welcome. எப்படி இருக்கு நம்ம பேலஸ்? ஜான், என்னது? பிரியா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட அவங்க பேர் எழுத சொல்லி அவங்க ஆட்டோகிராஃப் வாங்கிப்பேன். That's my style. ஓ. And now it's your turn. அது மேல உங்க பேர் எழுதி ஆட்டோகிராஃப் போடுவீங்களா? Me? Yeah. ஓகே. என்னது? Suspense. Coffee. Thank you. இனிமே என்ன நீங்க வாங்கன்னு கூப்பிடாதீங்க. பிரியான்னு கூப்பிடணும், ஓகே? என்னங்க இந்த அனாதைக்கு இவ்வளவு உரிமை கொடுக்குறீங்க? இல்ல, ஒரு அனாதைக்கு அனாதை தான் ஆதரவு. பிரியா, நான் பண்ண தப்பால நான் என்னோட ஃபேமிலியையே இழந்துட்டேன். என்ன சொல்றீங்க? நான் செஞ்ச ஒரே தப்பு எங்க அப்பாவுக்கு தெரியாம என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுதான். இன்னைக்கு நான் ஆறுதலுக்கு தோள் இல்லாம நிக்கிறேன். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். Okay. ஓகே, Bye. பாய். Take care. Good night. என்னடி பிரியா, உன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஏன் போட்டோ? ரம்யா, இந்த உலகத்திலேயே எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு தோழி நீ. உன்னோட போட்டோ வைக்காம வேற யாரோட போட்டோவை நான் வைப்பேன்? தேங்க்யூ பிரியா. நீ பணத்துல மட்டும் உயர்ந்தவ இல்ல, குணத்திலையும் உயர்ந்தவ. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். காசு இருந்தா கோயில் கட்டலாம், கடவுளை வாங்க முடியாது. நட்பு அந்த கடவுளுக்கு சமம். அந்த நம்பிக்கை எனக்கு உன் மேல இருக்கு. அதனால்தான் நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஹாய், நீங்க சூப்பரா குதிரை ஓட்டுறீங்க. Thank you. உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாதா? தெரியும், ஆனா கொஞ்சம் பயம். ஏங்க, நான் இருக்கும்போது நீங்க பயப்படாதீங்க. இதோ இவன் இருக்கிறானே, வில்லியம்ஸ், என்னோட தம்பி. நான் சொல்றதை செய்வா. வாங்க ஓட்டுங்க. இல்ல, வேணாம். It's okay. Come on. ஓகே.
கையெடு. ஏய். ச்சே. இப்போ தொடரா பார்க்கலாம். How was my surprise? என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஒன்றும் இல்லை, செக்கில் கையெழுத்து வாங்க வந்தேன். ஹாய் அருண். ஹாய். எப்போ வந்த? ஜஸ்ட் நோ. ஓ. சாரி அருண், பிங்கி விஷயம் தெரிஞ்சும் என்னால வர முடியல. பிரியா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹே, என்ன 2 நாள் இருந்துட்டு போலாமே. ரம்யா, ப்ளீஸ் ட்ராப் ஹிம் டு தி ஏர்போர்ட். ஓகே. ஜான். ஜான். Hi Priya, where will come there?
ஹாய் பிரியா. ஹாய். என்ன இவ்வளவு தூரம்? ரொம்ப போர் அடிச்சது அதான். பீச் ஹவுஸ்ல தனியாவா இருக்கீங்க? ஆமா, என் ஃப்ரெண்ட் ரம்யா இருக்கா, அவ அப்பப்ப வந்து போவா. பீச் ஹவுஸ் எப்படி இருக்கு? நீங்க இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்க இங்க? பீச் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையும் தான். ரியலி? பிடிச்சிருந்தா பழகலாம்ல. ரொம்ப நல்லா பேசுறீங்க. நீங்களும் தான். வாங்க லைட் ஹவுஸை சுத்தி காட்டுறேன். ஓகே கம். கட்டிக்க கட்டிக்க நீ கூசாம கட்டிக்க ஒட்டிக்க ஒட்டிக்க நீ பசு போட்டு ஒட்டிக்க முகம் மூடிக்க சுகம் தேடிக்க உனக்கானே ஏத்துக்க ஒன்னு ரெண்டு எண்ணிக்கடா என்ன உன்னோட பெண்ணிக்கடா கட்டிக்க கட்டிக்க நீ கூசாம கட்டிக்க முருகின் மேலே நீ வேகமாய் உருந்து உருந்து செல்லடா இடையின் ஓரம் நீ இன்பமாய் சாய்ந்து சாய்ந்து கொல்லடா காதோரமாய் மூச்சின் தீக்காற்றும் தாக்காதா நெஞ்சோரமாய் நீ பாய்ந்தால் பெண் பூவும் புக்காதா நொடி நேரமும் விலகாமலே அணைப்பாய என் செல்லமே உன்னை ரெண்டு எண்ணிக்கடா என்ன உன்னோட பெண்ணிக்கடா கட்டிக்க கட்டிக்க நீ கூசாம கட்டிக்க ஒட்டிக்க ஒட்டிக்க நீ பசு போட்டு ஒட்டிக்க
செய்தால் என்ன சீக்கிரம் நெருக்கம் இல்லை என்றால் மனம் ஆகும் கொஞ்சம் ஆத்திரம் நூலாடையில் என் தேகம் சிறை வைத்தாலே பாவமே மேலாடையாய் என்னாலும் நீ வந்தாலே யோகமே இடைவேளையை கொடுக்காமலே இடையோடு சேர்ந்திருடா ஒன்னு ரெண்டே எண்ணிக்கடா என்னை உன்னோடொன்னா பெண்ணிக்கடா Many more happy returns of the day, Priya. தேங்க்யூ ரம்யா. நாம இன்னைக்கு கோயிலுக்கு போலாமா? ஆமாடி, நானும் இன்னைக்கு கோவிலுக்கு போலான்னு இருக்கேன். ஓ, நான் ரெடியா இருக்கேன். வில் மீட். ஓகே, பை. ஹாய். ஒரு நிமிஷம். கே வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு. நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. ஹாய் ஜான். ஹாய். என்ன? உங்களை பார்த்தேன், அப்படியே பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி வா, கோவிலுக்கு போலாம். நான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன். ஓ ஹாய் ரம்யா, நீ என்ன இங்க? என் ஃப்ரெண்டு பிரியா பர்த்டே, அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரி ரம்யா, ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துட்டு போ. ஓகே டாக்டர். பாய். பாய். ஆண்டவா முருகா. சார் சிலுவ எனக்கு பொங்கிருச்சுடா. என்ன பொங்கலா? ஐடியா பொங்கிருச்சு. ஸ்டுடியோ புக் பண்றேன், நான் வந்து கிளிக்கிறேன். என்னத்த கிளிக்கிறீங்க? வந்து சொல்றேன், வை போன். அது வேற சொல்றீங்களா? வெட்டுக்கிளு. என்ன சிலுவ? காக்கா கோயிலு வரதாப்பா. ஐயோ அட கடவுளே, ஒரு 1000 முழத்தை ராத்திரி பூரா காவ காத்துக்கிட்டு இருந்து சொன்னா சந்தோஷமா இருப்பேன். பெரிய கலவரத்தை நீ ஒருத்த மட்டும் அடக்குன்னு சொன்னா இன்னும் சந்தோஷமா இருப்பேன். ஆனா அந்த ஆளு பாட்டு பாடி நம்மளெல்லாம் கைதட்ட சொல்றானே, அதைத்தான் என்னால பொறுக்கவே முடியல. வலி இருக்கு. கடவுளே, இந்த பஞ்ச கண்டுபிடிச்சதுக்கு உனக்கு நன்றி. இந்த பஞ்ச காதுல வைக்கணும்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உனக்கு நன்றி. தவறிட்டு மூக்குல வச்சுக்காத, மேல போயிட்டு சங்கு ஊதிடுவேன். சிலுவ, அந்த ஆளு பாட்டை கேட்கறதுக்கு மேல போறது எவ்வளவோ மேலு. ஏன் இன்ஸ்பெக்டர், நீங்க வந்து பாட்டு பாட போறியா? காக்கா குயில் வா, உன்னை என்ன பண்றேன் பாரு. இன்னைக்கு எப்படி பாட போறேன்னு பாக்குறேன். ஊர்ல இருக்கிற சீடி எல்லாம் விக்கிறேன், நான் கொடுத்த சீடி விற்க மாட்டியா? வச்சுக்கிறேன் உன்னை. 1000 நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ அடிச்சா தாங்க மாட்டேன். 4 மாசம் தூங்க மாட்டேன். மோதி பாரு, வீட்டு போய் சேர மாட்டேன். வழி வழி வாழ விடு, வாழும்போது. சரி சார். இவன் ஏன்டா இப்படி ஆடுறான்? அவனுக்கு எப்பம் அவுட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. சார் என்னடா இப்படி பவுன்ஸ் ஆகுது? சார், என் பாடியோ பவுன்ஸ் ஆகும், நான் கொடுக்குற செக்கும் பவுன்ஸ் ஆகும் சார். விளங்கிரும். டேய், உள்ள இருக்க அந்த சிடி பாடியை வெளியே எடுத்துட்டு வாங்க. முதல்ல உங்க பாடிய பாத்துக்கீங்க. ஏண்டா திருட்டு போற? யார் யார் சீடியோ எல்லாம் விக்கிற, அவர் சீடியை விக்க மாட்டேன். டேய், கிட்னி சட்னி எல்லாம் விக்கிற, சாரோட சீடி விக்க மாட்டேன். எல்லாம் வித்துட்டேன் சார். டேய் வர. என்னடா பண்ண? அங்க இட்டின் போய் இப்படி எல்லாம் கேளுங்க சார். பாத்தீங்களா சார்? ஏய் புறாவட. யா, நீ எப்படியா என் பாடி வெயிட்? சிலுவை ஐயா கிட்ட போட்டு கொடுத்துரு. என்ன சார், நான் வந்துட்டேன் சார். கோமா இருக்காரு இன்ஸ்பெக்டர், கொல்ல போறாரு, விசாரிங்க. ஓகேவா? பாம்பு புத்துக்குள்ளே கைய விட்டு பாலையும் முட்டையும் திருட பாக்கறியா? பஞ்சர் பண்ணிடுவேன்.
ஏற்கனவே கொடுத்த சிடி எல்லாம் எங்கடா? வித்துட்ட நான் நம்ப மாட்டேன். நம்பணும், நம்பித்தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? ஹைவேல உழுந்து ஓடிடுவேன். சார் எங்களுக்கும் கேக்குற மாதிரி பேசுங்க. மணிரத்னம் பார்த்த தப்பான தட்டுல பார்த்த மாதிரியே இருக்கு. சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், நாங்களும் கேட்கணும் தானே. ஏன்டா கத்துற? ஏன் கத்துற? எனக்கு பயம் சார், பேதி வருது, பேதி வருது, போதும், பேதி. போதும். டேய், இப்ப 1000 செடி உன்கிட்ட குடுக்கறேன். அத கொண்டு போய் உன்கிட்ட எவன் சிக்கிறானா அவன்கிட்ட குடுக்கறேன். முக்கியமான ஒரு கண்டிஷன், அவன்கிட்ட கொடுக்கும் போது அவனை பக்கத்துல நிக்க வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். புரிஞ்சுதா? டன்னா? டன் டன். என்ன பண்றது? நாய் பாடுற பாட்டெல்லாம் ஊரே கேக்குது. ஆனா எங்க ஐயா காந்த குரலன் பாட்டை கேட்டா நாய் முன்னங்கால தூக்கி காது ரெண்டையும் பொத்திக்கு. என்ன குசும்பாடா? இல்ல இல்ல, உங்க பாட்டை பத்தி பெருமை போதும் சொல்லுங்க. போதும் உன் அட்வைஸ். டேய், உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்கா? எங்க அம்மா சத்தியமா ஆண்ட்ராய்டு இல்ல சார். பிடிக்குது. டேய், உன் போனை கொடு. என் போன் ஏன் கேக்குறீங்க? டேய், உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு போனாடா? அப்படின்னா? டேய், அதுல போட்டோ எடுக்கும் போது நல்ல தாம்பாளத்தை கீழே போட்ட மாதிரி டங்குன்னு ஒரு சத்தம் வருது. அதெல்லாம் ஒரு போன். குடுறா, எடு நானே போன். வேற என்கிட்ட ஆட்டைய போட்டு போன் போடுங்க, இவங்க என்கிட்ட போடுங்கறாங்க. வச்சுக்க. எடுத்துக்கிட்டாடா. இந்தாடா, டன்னா. போன் சூப்பரா இருக்கு சார். நானும் நீங்களும் ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? எடுறா எடுறா. ஸ்டேஷனே எவிடன்ஸ்ல மாட்டிக்கிருச்சு. எடுத்தாச்சா? போ 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 போ. போன் கட்சிது. சீக்கிரம் போ. போன் டேய், போச்சுடா. வெட்டுக்கிளி, சிலுவை பொங்கிருச்சுடா. என்னது பாலா? ஐயோ, அது இல்ல, ஐடியா பொங்கிருச்சுன்னு சொன்னேன். ஸ்டுடியோ புக் பண்ணு, போய் கிளி கிளின்னு கிளி. சாங்கு 1000 இல்ல 10,000. சோழி முடிஞ்சிருச்சு. ரம்யா, உன் கார் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா? என் கார் ப்ராப்ளமா இருக்கு. நான் ஏடிஎம் போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போகணும். ஷிட், வண்டி சீக்கிரம் எடு. ஹாய். என்ன பிரியா, கோவமா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கரையில போட்ட மீனை போல நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுது. வாட்? ஒன்னும் இல்ல, நீ நினைக்கிறது தான் நான் சொல்ல போறேன். அப்படியா? என்ன சொல்ல போற? சஸ்பென்ஸ். வேலையாடுது, சொல்லு. இப்போ சொல்ல மாட்டேன். எங்க, எப்போ? நாளைக்கு காலையில 10 மணிக்கு எங்க ஏரியாவில் இருக்கிற சர்ச்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஐயோ, அதுக்கு இன்னும் 24 hours இருக்கே. நல்லதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல தப்பே இல்ல. I'll see you there. Bye. Hey, hey, wait. See you tomorrow. 10 o'clock. ஒரு நிமிஷம். ஜான், ஜான் நில்லு. ஜான்.
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். ஆமென். என்னம்மா நீ இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான் வந்தேன். நீ வெக்கப்படுறத பார்த்தா, கையில இருக்கிற பூவை பார்த்தா நீ சும்மா வந்த மாதிரி தெரியல. யாரையோ பார்க்க வந்திருக்கே நீ. நீ சிரிச்சு மறைச்சாலும் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. அம்மாடி, உன் வயசை தாண்டி தான் நாங்களும் வந்திருக்கோம். ஆமா, உன் மனசுல யார் இருக்கா? சும்மா சொல்லு சொல்லு. பாட்டி, அவர் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியுமா? யாருமா அது? ஜான் தாத்தா. எந்த ஜானை பத்தி சொல்றேம்மா? அது லைட் ஹவுஸ்ல இருக்காருல்ல, அவர்தான். லைட் ஹவுஸ் ஜானா? ஆமா தாத்தா. ஆமா, இப்படி நாங்க சொல்ற ஜானும் நீ சொல்ற ஜானும் ஒரே ஆள் தான். ஆனா அவன் செத்து 10 வருஷம் ஆச்சு. அவன் செத்துது ஊரே பரபரப்பாயிடுச்சு. பேப்பர்லயும் அதே நியூஸ், டிவிலயும் அதே நியூஸ். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு போய் ரெக்கார்டு செக் பண்ணு. அது என்னன்னுட்டு உனக்கே தெரியும். பிரியா, பிரியா, ஏன் அழுகுற? நான் வரலன்னு அழுகுறியா? நீ வரலன்னா கூட எனக்கு கஷ்டம் இல்ல. நீ எனக்கு துரோகம் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீ உயிரோடவே இல்ல, செத்து போயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்ன, நான் செத்துட்டேனாங்களா? யார் சொன்னது? இங்க பக்கத்துல இருக்காங்களே தாத்தா பாட்டி. ஹேய், தாத்தா பாட்டியா? எந்த தாத்தா பாட்டி? எங்க இருக்காங்க?
அங்கதான் இருக்காங்க, காட்டுறேன். ஹேய் பிரியா, வா, சீக்கிரம் வா. வாட்? எங்க கூட்டிட்டு போற? இந்த தாத்தா பாட்டி. வாட்? வாட்? பிரியா, பிரியா, ஓடாத, நில்லு. இங்கதான் கல்லறை பார்த்தேன். என்ன அங்க கல்லறையா? அங்க ஒண்ணுமே இல்ல பிரியா, நீயே பாரு. Look, there is nothing out there. Understand? இல்ல ஜான், நான் பார்த்தேன். Listen to me, there is nothing. கல்லறையும் இல்ல, தாத்தா பாட்டியும் இல்ல. வா, நான் சொல்றது கேளு. வா, இங்க பாரு. அங்க ஒண்ணுமே இல்ல, கல்லறையும் இல்ல, தாத்தா பாட்டியும் இல்ல. எனக்கு தெரியும் நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. நீ போய் ரெஸ்ட் எடு. ஓகே, we'll meet you in the morning. Bye. Good night. Good night. Hi. Oh, நீயா? என்ன நல்ல தூக்கமா? ராத்திரி பூரா தூக்கமே இல்ல. ஏ என்னாச்சு? ரம்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன்டி. என்னடி? இங்க பீச் ஹவுஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவன் பேரு ஜான். வாட்? நான் அவனை தினமும் பார்ப்பேன். என்னமோ தெரியல, அவனை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. முந்தா நேத்து மனசுல இருக்கிறத சொல்றேன்னு சொல்லி என்ன சர்ச்சுக்கு கூப்பிட்டான். நானும் போனேன். அங்க பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டி இருந்தாங்க. ஜான் செத்து போய் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. I was shocked, you know. பட் நான் பீச் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உல்டா. ஜான் இருக்கிறது உண்மை, ஆனா தாத்தா பாட்டி இல்ல, அவங்க வீடும் இல்ல. எனக்கு இது கனவா நினைவா ஒண்ணும் புரியல. ஏ என்னடி சொல்ற? ஜான் உயிரோட இருக்கான்னு சொல்றது போய். தாத்தா பாட்டி அவங்க வீடு இருக்கிறது உண்மை. What? Yes. Wait. பிரியா, இல்ல. அந்த வீடு. பிரியா. My God. பிரியா. இங்கதான் இருந்தான். நான் அவகிட்ட காஃபி கூட குடிச்சேன். இங்கதானே பார்த்தேன். இங்கதான், இந்த வீடுதான். போலாம். ஜானோட வீடு இது. நான் சத்தியமா அவனை பார்த்தேன். சொன்னா கேளு. இங்கதான் பார்த்தேன். இங்கதான் ஜான் இருந்தான். நான் சத்தியமா தான் சொல்றேன். பிரியா, நில்லு பிரியா. பிரியா. பிரியா, நில்லு. ஜான்.
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்படி கண்ட புத்தகத்தை படிச்சுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காத. இல்ல ரம்யா, ஜான நான் இங்க பாத்திருக்கேன், அவன் கூட பேசிருக்கேன். பிரியா, ஜான் தற்கொலைக்கு பின்னாடி இங்க யாரும் வரக்கூடாதுன்னு கவர்மெண்டே தடை போட்டிருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என் கூட வா. என்னாச்சடி உனக்கு? ஏதேதோ கனவு கண்டுகிட்டு அதே உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்க? நீங்க வந்ததே மன அமைதிக்காக. அதை விட்டுட்டு ஏதேதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உன்னோட அமைதியையும் நிம்மதியையும் இழந்துட்டு இருக்க. இப்படியே போனா நீ பைத்தியக்காரி ஆயிடுவ. வா போலாம். நோ, நான் வரல, நீ போ. ப்ளீஸ் பிரியா, வா போலாம். ப்ளீஸ் ரம்யா, லீவ் மீ அலோன். ஹாய். நீங்க தினமும் என்ன நெருங்கி வந்துருக்கீங்க. எப்படி? எப்படின்னா நீங்க ஜாகிங் பண்ணி பண்ணி ஏன் இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்கல்ல. உங்க சிரிப்பு பார்த்து அந்த சூரியனே வெக்கப்படுது பாருங்க. பை. See you later. Okay, take care. லைட் ஹவுஸ்ல இருந்தாரே ஜான், அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? பிரியா, 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 பிரியா,
பிரியா 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 என்ன பிரியா இது? எந்திரி. என்ன சொல்லி உனக்கு இப்படி உட்கார்ந்திருக்க? இல்ல ரம்யா, நான் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கேன். இந்த உலகமே வேணாம் தோணுது. Everyone is cheating me. அப்படியெல்லாம் பேசாத பிரியா. You're all right. நான் உன்னை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறேன். அவங்க உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. Shut up! எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்படியெல்லாம் பேசாத. டாக்டர் என் ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட சஜஷன் கேட்கலாம். ஓகே? Hello, doctor. Hi, Ramya. How are you? Yeah, I'm fine. She's my friend, Priya. Hi, Priya. சொல்லு பிரியா. என்ன சொல்றது? உன் உடம்புக்கு என்னன்னு சொல்லுமா. எனக்கு என்ன, நான் நல்லதா இருக்கேன். ஆனா நான் சொல்றதான் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நைட்ல நல்லா தூக்கம் வருதா? இல்ல. தலைக்கு பின்னால அடிக்கடி வலி வருதா? இல்ல. இந்த மாத்திரையை சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். வாட்? மாத்திரை? எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னு நான் சாப்பிடணும்? ரம்யா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இவங்க என்ன மாத்திரைன்னு சொல்றாங்க? ரம்யா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். I'm going. I'm sorry. பிரியா, பிரியா, நில்லு. ரம்யா, she is a patient. அதனால தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் உன்னை டெம்பிள்ல மீட் பண்ணிட்டு நான் போகும்போது அவ மட்டும் தனியா நின்னு பேசிட்டு இருந்தா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. You don't worry. I'll take care of her. உன்னாலே உலகத்தை மறந்தே படபடவெனவே கண்மூடி உயரத்தில் பறந்தேன். ஒரு நீரோடை போலே நீ வந்தாய், அட உன்னுள்ளே நான் நீந்துவேன். ஒரு ஊர்கோலம் போலே நீ வந்தாய், விரும்பி தொலைந்திடுவேன். காதல் கலையே, ஆசை இசையே, வாழ்வின் துணையே,
ஆசை இசையே வாழ்வின் துணையே என் அன்பின் நதியே ஆளும் மதியே உயிரின் நினையே மேல் விடு அன்பே தினம் நான் கண்கள் நீ பார்வை உன்னாலே பார்க்கிறேன் நான் பாதம் நீ பாதை உன்னோடு போகிறேன் கொடி நீதான் நான் பூவாக பூப்பேன் பொரு படபடவெனவே கண்மூடி உயரத்தில் பறந்தேன் ரம்யா, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? நீ என்ன நம்ப மாட்டியா? ஏய், என்னடி சொல்ற? உன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் உன் ஃப்ரெண்டா இருக்கேன். ஜான் இருக்கிறது உண்மை. சரி விடு, இருந்துட்டு போட்டும். இந்த மாத்திரை போட்டுக்கோ. ம். நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? என்ன சொல்லுடி? ஜான் கூட நான் படுத்திருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? பிரியா, நேத்து டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க என்னென்னமோ பேசுவாங்களாம். நான் அவனை பார்த்தேன், பேசினேன். அது மட்டும் இல்ல, அவன் கூட படுத்தேன்னு கூட சொல்லுவாங்களாம். அதை நினைச்சுதான் சிரிச்சேன். அது மட்டும் இல்ல, உன்னை கோயில்ல பாக்கும்போது நீ தனியா நின்னு பேசினத அவங்க பார்த்தாங்க. எல்லாம் சரியாயிடும். அலைப்பாயுதே கண்ணா நல்லா கலக்கு. என் மனம் மிக அலைப்பாயுதே. வெட்டிக்கிளே நம்மள எப்படா இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்துவாங்க? என்னப்பா சொல்ற? நம்மள எப்படா இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்துவாங்க? என்ன அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த பஞ்ச மட்டும் நான் காதுல வைக்கலன்னா இந்த ஆள் பாடுற பாட்டை கேட்டு நம்ம எல்லாம் என்னைக்கோ போய் சேர்ந்துருப்போம். யார் பாரு, யாரு? மனம் மிக சார்! ஏண்டா ஒரு தெளிந்த நீரோடியா மியூசிக்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க? ஏண்டா என்ன டிஸ்டர்ப் பண்ற? என்ன பாருங்க, நீரோட உங்களை வறுத்தெடுக்க வந்திருக்காங்க. என்னன்னு கேளுங்க. யாருமா நீ? சார், என் ஃப்ரெண்ட் லைட் ஹவுஸ் ஜானை காணும். நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஜானாவது முழமாறுது. இந்த பாருமா, அந்த ஆள் செத்து போய் அவனை புதைச்சு, அவன் புதைச்ச இடத்துல செடி வளர்ந்து, செடி மரமாகி, மரம் காயாகி, அந்த காயை கிளி கொத்தி அது கீழே விழுந்து பெரிய மரமா உருவாயிருச்சு. இப்ப வந்து கேக்குற? போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாரு. அப்போ என்ன மென்டல் நினைச்சீங்களா? மென்டல் தான், மென்டல்னே கன்ஃபார்மா சொல்றேன். போமா, நான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னது கமிஷனர் கிட்ட சொல்லுவியா? இந்த பாருமா, அந்த ஆளு தான் இந்த கேஸையே மூடி வச்சது. போமா போ. சிலுவ அழகா இருக்குல்ல? எது நூடுல்ஸா? ஆளப்பாரு, ஆளு சூப்பரா இருக்கு. எதை வச்சு சொல்ற? அது அப்படித்தான். போவே அங்கிட்டு. டே வெட்டுக்கிளி, என்னங்க சார்? அடுத்த பாட்டு. ஐயே,
என்னடா பஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க தெரியல? பாடிக்கிட்டு இருந்தீங்களா? உங்க பாட்டை கேட்டு என் காதுல தேன் வடியுமேன்னு அடைச்சிருக்கு. அவ்வளவுதானா? இப்ப பாரு பாரு. அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக இறக்கமே இல்லாம இருக்கானே. பாயுதே. அம்மா கமிஷனர்ட்ட எங்க கஷ்டத்தையும் சொல்லுங்கம்மா. டேய் வெட்டி பிச்சை கேக்குற மாதிரியே இல்ல. எக்ஸாக்ட்லி. முன்னால அதானே பண்ணியிருந்தோம் நம்ம. இந்த ஆளு பாட்டு ப்பு. கேமரா. எஸ் எஸ். எஸ். ரம்யா சீக்கிரம் வண்டி எடு. என்னாச்சு? நான் சொல்றேன் நீ வண்டி எடு சீக்கிரம். ஜான் இல்ல பிரியா, அவன் செத்து போயிட்டான். Don't be silly. I'm not mad. Just go. ஓகே ஓகே கூல். Ramya, stop the car, please. Stop the car. Stop the car, please. Ramya, stop the car, please. நிறுத்துற. சொல்றேன்ல, வண்டி நிறுத்துடி. என்னம்மா நீ சத்து போனவா எப்படி உசுரோட வர முடியும்? ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் ஆச்சு. இப்படிதான் சார், நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் லோக்கல் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா அவரும் சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஜான் சத்தது உண்மைதான். அவன் ஒரு அனாதை. அவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட யாருமே வரல. அதான் அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. யாரும் என்ன நம்ப மாட்டாங்கன்னு தான் அவனை கேமரால நான் போட்டோ எடுத்ததை கொண்டு வந்திருக்கேன் சார். இந்தாங்க. என்னம்மா இதுல போட்டோவை காணும்? சத்தவன் கூட போட்டோ எடுத்தேன்னு வேற சொல்ற. நம்புற மாதிரியா இருக்கு? ஏதோ மனம் குழம்பி போயிருக்கு. ரிலாக்ஸ். சார், என்னோட மொபைல்ல நான் அவன் கூட செல்ஃபி எடுத்திருக்கேன். என்னோட போன் கூட போன் எங்க? சார் 1 மினிட், நான் இப்ப வந்துடுறேன். நீதானா? கமன். பிரியா, என்ன இவ்ளோ அர்ஜென்ட்டா கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஓடி வந்த? என்னோட போன்ல ஜானோட போட்டோ இருந்தது. அந்த ஞாபகம் வந்தது. அதனால தான் நான் அங்க இருந்து ஓடி வந்தேன். ஆனா அதுல போட்டோ இல்ல. பிரியா, நீ ரொம்ப குழப்பமா இருக்க. ஜான் இல்ல, அவன் செத்துட்டான்.
நீ அவனோட நினைப்புல தான் இருக்க. Your mind is not in this world. Don't worry. கமிஷனர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். அவர் உனக்கு செக்யூரிட்டி கூட அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. ஓகே? Now just relax. I'll meet you tomorrow. Okay? ஹாய் பிரியா. என்னாச்சு உனக்கு? Shut up. You're a cheater. நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன சொல்ற? ஆமா, நீ ஜான் இல்ல, ஜான் செத்துட்டான். What? ஏ பிரியா, என்னமா பேசுற? போய்டு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. பிரியா, ரிலாக்ஸ். என்ன பிரியா ஷாக்கா இருக்கா? இன்னும் என்ன நம்புற பாத்தியா? அந்த நம்பிக்கை தாண்டி எனக்கு பிளஸ்ஸே. ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்பிக்கை தான் முக்கியம். அப்போ இதெல்லாம் பண்ணது நீயா? நீ ரொம்ப லேட்டடி. புத்திசாலியா இருந்தா
நீ என் ஃப்ரெண்டா இருந்திருக்க மாட்ட. அடி பாவி, ஃப்ரெண்ட பழகிட்டு ஏன்டி இப்படி பண்ண? இன்னுமா புரியல? பணம்டி, பணம். உன்கிட்ட இருக்கிற பணம். என்னடி பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்? நீ சொல்ற உலகத்துல பணம் தாண்டி எல்லாமே. பணத்துக்கு முன்னாடி எந்த ரிலேஷனும் இல்ல. எனக்கு பணத்தாசை வந்ததே உன்னாலதான். உன்னோட ரிச் என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. அதான் உன்னை வச்சு பக்கா பிளான் போட்டு. நாய்க்கு கூட விசுவாசம் தெரியும்டி. ஃப்ரெண்ட்ஸுக்கு பாசம் காட்டதான் தெரியும், ஆனா வேஷம் போட தெரியாது. வேஷம் போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பையே நாசம் பண்ணிட்டியேடி. அடச்சி, பணம் கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? எவ்வளவு கொடுத்திருப்ப? 1 லட்சம், 5 லட்சம்? கொடுத்த பணத்தை திரும்ப கேட்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் ஒன்னு சொல்றேன் கேளு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு புராணத்துல கூட கிருஷ்ணன் குசேல, கர்ணன் துரியோதனன்னு ஆம்பளைங்க தான் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் பொண்ணுங்களுக்கும் என்னைக்குமே ஆகாது. சில பொண்ணுங்களுக்கு பேராசை தான் ஜாஸ்தி. தனக்குன்னு வந்துட்டா யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இஷ்டப்பட்டத கஷ்டப்பட்டாவது அடையணும்னு நினைக்கிற ஜாதி தான் பொண்ணுங்க ஜாதி. நான் இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு பிளான் போட்டது எல்லாமே நீ கொடுக்கிற பிச்சை காசுக்காக இல்ல. நான் ஏதாவது சாப்பிடணும்னா முழுசா சாப்பிட்டுதான் பழக்கம். சைன் பண்ணு. போட மாட்டேன். பிரியா, பிரியா, செத்தாலும் பரவாயில்ல, சைனை மட்டும் போட்டுறாத. உங்க அப்பா போட கஷ்டப்பட்டு முடியாது. சம்பாதிச்ச சொத்து பிரியா. அப்பவே சொன்ன இவளை நம்பாத நம்பாதன்னு. இவளை போய் ஃப்ரெண்ட் நம்பிட்டிய. டேய், தைரியம் இருந்தா கட்ட உத்துறா பாப்பா. ஜான், ஜான், சைன் அப் போடு. ஜான், இரு, வேண்டாம். One minute, John. ஜான், நான் சைன் சொல்றது பண்றேன். கேளு, விட்டு. சைன் பண்றேன். வேண்டா, சைன் அப் போடு. வேண்டா ஜான், வேண்டா பிரியா. ஏய், நில்றா. ஜான், போடு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு ஜான். வேண்டா, போடு. பிரியா. பிரியா, இப்போது எங்களை விட்டு. தேங்க்ஸ் பிரியா. இப்படியே ஒண்ணு விட்டா நான் பாடுபட்டதெல்லாம் பாழா போயிடும். நான் வாழணும்னா முதல்ல நீ சாகணும். பக்தின்னு வந்தா பாம்புக்கு பால் வைக்கணும். பயம்னு வந்தா பாம்புக்கே பால் ஊத்தணும்.
என்னடி தப்பு பண்ணா இப்படி ஏமாத்தி நிப்பியா? உன்ன போய் நம்பினா பாரு நடி பாக்குற fraud. Hey 420 fraud. இன்னொரு தடவை பண்ணுவியா? அஞ்சலி என்ன பண்றீங்க? இவர் சாந்தி ஹஸ்பண்ட். இவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான். தெரியும் பிரியா, உனக்கு தெரியாத எவ்வளவு விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அனாதையா இருந்தப்போ உங்க அப்பா கிட்ட பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டேன். ஒருவேளை சாப்பாடு வேணுமா, வாழறதுக்கு நல்ல வாழ்க்கை வேணுமான்னு கேட்டாரு. ஒன்னும் தெரியாம நின்னப்போ என் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னை படிக்க வச்சு அனாதையா இருந்த என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே உங்க அப்பா தான். என்ன போல எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவர். அடிக்கடி சொல்லுவாரு, பணத்தை மட்டுமே பாக்குறவங்கள பத்தடி தள்ளி வைக்கணும், குணத்தை மட்டுமே பாக்குறவங்கள எப்பவும் கூட வைக்கணும்னு. அப்படிப்பட்டவருக்கு மகளா பிறந்துட்டு புத்திசாலியா இருக்க வேண்டியவ ஃப்ராடு பண்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியே. இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் அருண் தான் மாஸ்டர் மைண்ட். உன் மேல பார்த்தப்பதான் எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. துளசி மாடத்துல பூஜை பண்றவங்க எப்படி சர்ச்லயும் பிரேயர் பண்றாங்கன்னு டவுட் வந்துச்சு. அப்பவே உனக்கே தெரியாம என் டிபார்ட்மெண்ட் மூலமா ஸ்குவாட் வச்சு வாட்ச் பண்ண.
அப்பா உன்னை ரொம்ப நம்பினாரு. எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட தான் பேசுவாரு, உன் தங்கச்சி கிட்ட பேச மாட்டாரு. அவளுக்கு அப்பானா பயம். நீ சொன்னா அப்பா எதுவும் செய்வாரு. இதையே காரணமா வச்சு ரம்யா உன்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சா. நீயும் நம்பிட்ட. நீ பணத்துல மட்டும் உயர்ந்தவ இல்ல, குணத்திலையும் உயர்ந்தவ. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். அருணும் உன் தங்கச்சிய மைண்ட் வாஷ் பண்ணி லவ் பண்ற மாதிரி நடிச்சான். பாசம்னா என்னன்னு தெரியாத அவளுக்கு அருண் காட்டின பொய் பாசத்துல மெய் மறந்துட்டா. உன் மூலமா அருண் அப்பா கிட்ட மீட் பண்ண வச்சா. படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். சூப்பர் சார், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கணக்கு போட்டு வாழ்றவங்க நீங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணு தான் என் பொண்டாட்டி. இது உன்னுடைய கனவு. கனவை நினைவாக்கி காட்டுறேன் சார். பாய். அவர் சொல்லியும் கேட்காம அவசரப்பட்டு அவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். அப்பவே உன் அப்பா போன்ல என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினாரு. அதான் நான் கடைசியா பேசினது. இவங்க வேலையே தப்பான வழியில போயாவது சொகுசா வாழறதுதான். ஆனா அருண் உண்மையா லவ் பண்றது யாரு தெரியுமா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அதை பத்தி ஸ்டடியும் பண்ணு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் ஈஸி ஒன்றும் கிடையாது. எவ்வளவு நாள் நம்ம ஏழையா இருக்கிறது? தினமும் கஷ்டப்பட்டு வாழ்ற வாழ்க்கை எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? நாம 2 பேரும் சேர்ந்து வாழ போற வாழ்க்கை ரொம்ப வசதியா இருக்கும். ஐ லவ் யூ ரம்யா. ஆனா எனக்கு ஒரு டவுட். சாந்தியை நான் எதுக்கு காதலிக்கணும்? பிரியா எதுக்கு வேண்டாங்கிற? நீ நினைக்கிற மாதிரி இது ஈஸி இல்ல. பிரியாவை லவ்ல விழ வைக்கிறது கஷ்டம். அவ சாதாரண பொண்ணு இல்ல. ஓகே, இன்னிலிருந்து சாந்தியோட தூக்கத்தை நான் கெடுக்கிறேன். சாந்தி செத்தது நேச்சுரல் டெத் இல்ல, தட்ஸ் a murder. உனக்கே தெரியாம சாந்திக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்னதே இந்த அருண் தான். பிங்கி ஸ்விம்மிங் பூல்ல தானா விழல. அவளை தள்ளி விட்டு கொன்னதே இந்த ரம்யா தான். சோ எல்லாமே அருண் போட்ட பிளான் தான். சாந்தி பிங்கி இறந்த துக்கத்துல நீ அப்செட்டா இருக்கவும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்கிட்ட ஃபீலிங்கா பேசி பீச் ஹவுஸ்க்கு வர வச்சா ரம்யா. என்ன பிரியா 2 நாளா இப்படியே இருக்கியே? அருண், ப்ளீஸ் லீவ் மீ அலோன். சாரி பிரியா. அருண் என்கிட்ட எல்லாமே சொன்னாரு. பிரியா, நீ அங்கேயே இருந்தேன்னா உனக்கு பிங்கியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நீ ஒரு வேலை பண்ணு, கொஞ்ச நாள் எங்க பீச் ஹவுஸ்ல இரு. அங்க இருந்தேன்னா உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா அந்த பீச் ஹவுஸ் ரம்யாவோடது இல்ல. பிளான் பண்ணி பீச் ஹவுஸ வாடகைக்கு எடுத்தாங்க. அங்க இருந்த தாத்தா பாட்டி, அந்த வெட்டியா எல்லாரையும் பணத்துக்காக நடிக்க வச்சா. அங்க இருந்த அந்த தாத்தா பாட்டி வீடு, அந்த கல்லறை எல்லாமே செட்டப் தான். செக்ல சைன் வாங்கினதே பீச் ஹவுஸ்க்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக தான். லைட் ஹவுஸ் ஜான்னு ஒருத்தர் இருந்தது உண்மைதான். அவன் ஒரு அனாதை வாட்ச்மேனா இருந்தான். எப்படி செத்தான்னு இது வரைக்கும் தெரியல. அவன் கேஸ்ல எந்த பிரஷரும் இல்லாததால கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதையே சாக்கா வச்சு ராம ஜான் ஆக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா? நீ லவ் பண்ண கேரக்டர் ஜான், ஆனா அவன் பேரு ஜான் இல்ல, ராம். ரம்யா ஒரு தடவை அவ ஃபேமிலி டாக்டரை பார்த்துட்டு வரும்போது ஐசியூ வார்டை கிராஸ் பண்ணும்போது இவனை பார்த்திருக்கா. லைட் ஹவுஸ் ஜான் மாதிரியே இவன் இருந்ததும் சடனா திங்க் பண்ணி டாக்டர் கிட்ட பேசினா. தான் குழந்தைக்கு கேன்சர் ஆபரேஷனுக்கு பணம் இல்லாம தவிச்சது தெரிய வர, ஆபரேஷனுக்கு பணம் தரோம், நாங்க சொல்ற மாதிரி நீ நடிக்கணும்னு ரம்யா சொன்னா. அவனும் ஒத்துக்கிட்டான். உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சான். பீச்ல குதிரை ஓட்ட கத்து தரேன்னு உன்னை குதிரையில ஏத்தி விட்டுட்டு பின்னாடியே ரவுடிகளுக்கு போன் பண்ணி வர வச்சு தகராறு பண்ண வச்சது எல்லாமே நாடகம். நீ ரம்யா கூட கார்ல கமிஷனர் ஆபீஸ் போகும்போது ஹாஸ்பிடல் முன்னாடி இந்த ராம பார்த்துட்டு ஜான் ஜான்னு ஓடினப்ப நீ வண்டியில விட்டுட்டு போன கேமரால இருந்த போட்டோவை அங்க வந்து அருண் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான். உன்னோட மொபைல்ல இருந்த செல்ஃபிய ராம் தான் டெலீட் பண்ணான். இப்படியே உன்னை குழப்பி உன்னை மென்டல்னு ப்ரூவ் பண்ணி. என்னாச்சுமா உன் ஃப்ரெண்டுக்கு? சத்தவனை பார்த்தேன்றா, அவன் கூட பழகினேன்றா? ஆல்ரெடி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அவளை காட்டியாச்சு சார். டாக்டரும் அவ ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறா.
இருக்கிறது இல்லைங்கிறா, இல்லாதது இருக்குங்கிறா. அவ தனியா இருந்தா சூசைட் பண்ணிக்குவாளோன்னு பயமா இருக்கு சார். பயமா இருந்தா இந்த பொண்ணு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்து உங்க ஏரியா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதி கொடுத்துரு. அங்கே அந்த இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து விட்டுடுவாங்க. போலி டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க. எல்லாமே பணத்துக்காக போட்ட பக்கா பிளான். அந்த தாத்தா, பாட்டி, வெட்டியான், டாக்டர் எல்லாமே இப்ப ஏன் கஸ்டடிக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆம்பளை தப்பு பண்ணா அது அவனோட மட்டும் முடிஞ்சிரும். ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அது எல்லா பொண்ணுங்களுக்கும் போய் சேரும். ஏன்னா பொண்ணை வச்சுதான் நம்ம வீட்டுக்கும் பெருமை, நம்ம நாட்டுக்கும் பெருமை. கருவுக்கு உசுர கொடுக்கறதும் கற்புக்காக உசிரிய கொடுக்கறதும் பொண்ணுக்குன்னு உள்ள பெருமை. பணம் பணம்னு பணத்துக்காக பண்ற உன்ன மாதிரி பொண்ணுங்களாலதான் பொண்ணுங்களுக்கே அவமானம். Take them to custody.